படத்தில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது வந்து சரி 7 மணிக்கு வேணும்னா இப்போ 7:30 தர போகிறாரு. ஏன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம பாட்டு ஒரு பாடம் நிற்கணும் அப்படின்றது நினச்சிருந்தேன். ஆனால் அந்த லிஸ்ட்டில் நம்ம பாட்டு ஒரு மெயினான பாட்டை நிற்குதுன்றது நம்மளுக்கு ரொம்ப பெருமை. ஒரு தலைரசிலாம் ஒரு பேர் தனி பெருமை. நான் டியூனு கொடுத்த உடனே எழுதின ஃபஸ்ட்டு வார்த்தையே கோவிந்தம்மா அவ்வளோதான். ஆனால் அது ஷுவராக தெரியும் இந்த பாட்டு இந்த வார்த்தை தான் வந்து ரொம்ப கரெக்டான வார்த்தை. ரஜினி சாருக்கு தலைவர் வராரு, கமல் சாருக்கு தாத்தா வராரு. பாட்டு விஷுவல்லாம் பார்த்து லிரிக். ஆமாம், அது விஷுவல் பார்த்து இது என்னென்னா அது ஃபுல்லாக மாண்டேஜஸ் போட்டாங்க. மாண்டேஜஸ்லாம் வரும். தனுஷ் வந்துட்டு அவர் பார்த்துட்டே தான் வருவாங்க. மூவி பப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடலில் இணைந்திருக்கவர் வந்து ட்ரெண்டிங் பாடலாசிரியர்னு சொல்லலாம். எனக்கு கொடுத்த ஒரு லிரிக் ரைட்டர்களில் இவரும் ஒருவர். கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளாக வந்து இவரை தேடுறாங்க. இன்னைக்கு நாங்கள் இவரை பிடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். எங்கள் கூட இருக்கிறது வந்து பாடலாசிரியர் ரோகேஷ் அவர்கள். அண்ணன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எங்கள் கூட இங்கே வந்ததுக்கு. அண்டு கதறல் எப்படி போயிட்டுருக்கு? வைபு பயமாக வேறு மாதிரி கதைட்டு இருக்கேன். சரி, ஓகே. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வரீங்கன்றதுக்காக வந்து உங்களோட பற்றி கேள்வி கேட்க சொன்னோம். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பேப்பர் எடுங்க, நானே படிச்சிடறேன். I don't know what he is singing, but I am enjoying energetic song and I am a fan from Pakistan. ஓகேவா? அதாவது ஒரு ஃபேன் பாகிஸ்தான்லேருந்து எழுதியிருக்காங்க. அவர் என்ன பாடுறாருன்னு தெரியல, ஆனால் நான் என்ஜாய் பண்ணி இந்த பாட்டை எனர்ஜியாக கேட்குறேன். டவுன்லோடட் பிஃபோர் 2 years, ஸ்டில் ஐ கான் டெலிட் ஃப்ரம் த பிளேலிஸ்ட். ஜலபுலஜங்குக்கு வந்து முகமது மூசா அப்படின்றவர் பாகிஸ்தான்லேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஜென்டில்மேனில் வந்து இந்த ஜலபுலஜாங் வந்து செந்தில் பேசி நம்ம ஒரு கேம் ஜலபுலஜாங்ஸ் கப்ளிங்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பார்ப்போம். அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரோமியோ படத்தில் வந்து வடிவேல் சாரும் பிரபுதேவா சாரும் பேசிப்பாங்க. அந்த காக்கா ஊஸ் கல்பூஸ் அந்த மாதிரி பேசிப்பாங்க. அந்த சென்னை பாஷை சொல்கிறேன்னு பேசும். அது ஒரு புது வார்த்தைகள்லாம் இருந்தால் கூட நான் மைண்டில் வச்சுப்பேன். அந்தமாரி இந்த வார்த்தை மைண்டில் இருந்தது. அந்த டியூனை கரெக்டாக அது செட்டாக பேச லைஃப்பில் கிங் அந்த ரைமிங் வேறு நம்மளுக்கு கரெக்டாக உட்காந்தது. சரி ஜலபுலஜாங்க அது நம்மளுக்கு மீட்ரு கரெக்டாக இருந்தது இடத்துல. சரி நியூஸ் பாயிண்ட் ஆகுது இடத்துல. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாட்டை அனிருத் தான் கரெக்டாக ஒரு வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல்ஸ் எப்படி பிடிச்சி கரெக்டாக பாடுறாரு. அது என்னென்னா இப்போ நம்ம எழுதுறதால அவர் பாடிடுறதா இல்லை அவர் மீட்டரில் இருக்கிறதால பாட தெரில எனக்கு. ஆனால் அனிப்ரோ பாடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறது கிடையாது. நம்மளுக்கு கேட்கும் போது அனிப்ரோ டியூன் பாடி கொடுப்பாங்க. அதுக்கும் அவர் வாய்ஸ்லேயே கேட்டு நம்ம எழுதுறதால அந்த வாய்ஸுக்கே எழுதிடுறோம் நம்ம அப்படியே பக்காவா அதுக்கேற்ற மாரி. தலைவர் சூப்பர் ஸ்டார் ஃபேன் பாய் சம்பவங்கள் அலப்பற கிளப்புறோம். பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டாரு. தலை அஜித் குமார் ஃபேன் பாய் சம்பவங்கள் ஆளுமா டோலுமா. மாசியா மறுபடியும் எப்பயா தலைக்கு பாட்டு எழுதுவேன். மைக்கிள் பண்ண திருப்பி வெயிட்டா. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து என்ன இருந்தால் மிஸ் பண்ணிட்டேன் மொபைல் இல்லாமல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் சில்ல அது டைம் இல்லாமல் அதுவும் மிஸ் ஆச்சு. இப்போ திருப்பி அடுத்து ஒன்று வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டுருவோம் வெயிட்டாக. நீங்கள் சொல்கிற மாதிரி தான். என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நான் நினச்சி பண்ணது அதுதான். நம்ம தலைக்கு எழுதுகிறோம், நம்மளுக்கு பாட்டு கிடச்சி நம்ம எழுதுகிறோம். இந்த பாட்டு வந்து என்றைக்குமே தலைலாம் இந்த பாட்டு நிற்கணும். இப்போ நம்ம இட்லிஸ்ட் நம்ம வந்து நம்மளும் தலை ரசிகன்றதெல்லாம் என்னோடய இட்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு இருக்கும். ரோஜா கார்டு அந்தமாரி எவ்வளோ பாட்டு நம்ம வச்சுருப்போம் நம்ம ரெகுலராக கேட்குறது. அதில் வந்து இப்போ இந்தமாரி நம்ம பாட்டு நிற்கணும், அந்த லிஸ்ட்டில் நம்ம பாட்டு ஒரு பாடம் நிற்கணும் அப்படின்றது நினச்சிருந்தேன். ஆனால் அந்த லிஸ்ட்டில் நம்ம பாட்டு ஒரு மெயினான பாட்டை நிற்குதுன்றது நம்மளுக்கு ரொம்ப பெருமை. ஒரு தலைரசிலாம் ஒரு பேர் தனி பெருமை. அது டிஃப்ரெண்ட் பேட்டர்னு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்குமே வந்து ஒரு இது வச்சுருப்பீங்க, ஒரு மீனிங். அடுத்து ரஜினி சாருக்கு தலைவர் வராரு, கமல் சாருக்கு தாத்தா வராரு. ஃபஸ்ட் டைம் என்ன சாங்கியா இது 10th டைம் போடு வைபு. ரஞ்சித் குமார் மொதல் வாட்டி கேட்குறப்ப இருக்கிற அந்த வைப்பை விட 10, 20, 30 அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் ஏற வந்து அந்த வைப்பு ஏறுதுன்னு நம்புறாங்க. கதறலுடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துட்டுருக்கு? எனக்கு அது புரியுது. என்னென்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது ரிப்பீட்டாக கேட்கும் போது அந்த வார்த்தைலாம் உள்ளே போய் உட்காரும் போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் ஒன்றும் அதிகமாகும். ரெண்டாவது அனிப்போட மியூசிக்கே அந்த வைப்பான ஒரு மியூசிக்ன்றதால அது கேட்க உள்ளே வலிச்சிட்டு வந்தது யாராலும். அது ஓகே. பர்மா லுங்கி கட்டிக்கின்னு என் ஆள் டெய்லி இந்த பாட்டோட தான் தலைவா கேட்பேன். தலை அடிச்சு கொளுத்திட்டேன் என் கோவிந்தம்மாவுக்கு. சங்கர் செல்வன் சூப்பர். கோவிந்தம்மா
அந்த கான்டெக்ஸ்டே எனக்கு நான் டியூனு கொடுத்த உடனே எழுதின ஃபஸ்ட்டு வார்த்தையே கோவிந்தம்மா அவ்வளோதான். ஆனால் அது ஷுவராக எனக்கு தெரியும் இந்த பாட்டு இந்த வார்த்தை தான் வந்து ரொம்ப கரெக்டான வார்த்தை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் எழுதணும். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை தான் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆச்சு அந்த பாட்டு. அது ஆச்சு கொஞ்சம் டைம் எடுத்தது அந்த பாட்டு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அதில் ஒரு ரேப் மாரி இருக்கும் கொஞ்சம் டியூன்ஸு அதுக்கு செட் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் கூட ஈஸியாக பண்ணிட்டோம்னா சரணத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. எந்த சரணம் அப்படின்னு நாங்கள் ஒரு 10-8 அதுவுமே போயிருக்கோம் ஆப்ஷன்ஸு. பாட்டு விஷுவல்லாம் பார்த்து லிரிக். ஆமாம், அது விஷுவல் பார்த்து இது என்னென்னா அது ஃபுல்லாக மாண்டேஜஸ் போட்டாங்க. மாண்டேஜஸ்லாம் வரும். ரெண்டாவது இன்னொரு மேட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே விஷுவல்ஸ் வந்து அடுத்த ஒரு பாட்டுக்கும் வரும். 2 பாட்டு 3 பாட்டு ஒரே விஷுவல்ஸில் வச்சு இருக்கும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மாடியில் நிற்கிற மான்குட்டிக்கும் அந்த அதே விஷுவல் வரும், இந்த பாட்டுக்கும் வரும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இது தெரியுதுல்ல படம் பார்க்கும்போது. சரி, ஆனால் நம்ம ஒன்று பண்ணுறோம், நம்ம ஏரியா சைட்லேருந்து ஒரு லவ் கொடுக்குறோம். அந்த லவ் எப்படி இருக்கணுன்றது நம்ம கையில் தானே இருக்குது. யாஸ்மா சூப்பர். லைவ் ரியலைசிங் மொமெண்ட். ஹைஃபை வாழ்க்கை தேவை என்ன மாமா என்னடா இல்லை லோக்கலை யார் எவருன்னு தெரியாமல் லவ் வரணும்டா மனசில் புரியாமல் இட்ஸ் மை ஃபேவரட் லைன். மேகலாஸ்ரீ பார்த்தீங்களா, ஃபீமேல் ஃபேன் உங்களுக்கு. ஐயோ பயங்கரம். கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டிஆரோட ஃபேன், உண்மையான ஃபேனு. அவரே மாரியே லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே, அவர் எப்படி பொண்ணுகள் தொடாமல் நடிப்பாரோ, அவர் எப்படி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த ராமன் பேட்டர்னில் வாழ்கிறாரோ அதேமாரி தான் இவனும் இருக்கணும்னு நினைப்பான். எனக்கு ஒரு சென்சியர் லவ் வேணும், அந்த லவ் நான் சென்சியராக இருப்பேன் அப்படின்ற மாரி ஒரு பையன். நான் பக்கா டிஆர் ஃபேன் ஒருத்த வெயிட் பண்ணுறான். அவனோட லவ் எப்படி இருக்கும், அவனுக்குள்ளே எப்படி இருக்கணும் போது சரி இந்த ராமாயணத்தை தான் யூஸ் பண்ணுவோம் உள்ள அப்படின்றப்போ தான் அந்த சீதா சைட் அடிக்க ராமன் தெம்பா வில்ல ஓடிக்க அது நிஜமான காதல் நினச்சது ரொம்ப நாள் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அதை வார்த்தை வைக்க முடியுது உள்ள. நெக்ஸ்ட் வந்து தேட்டரில் இந்த பாட்டு சும்மா ஃபயராக இருக்க போது மார்க் மை வேர்ட்ஸ் தட் 7 மணிக்கு வராரு 7:30 தர போகிறாரு ஹிட்ஸ் ஹார்ட் நண்பா பாண்டியராஜன். ஒரு தாத்தா வராரு 7 மணிக்கு வர போகிறாரு அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு தான். ஏன்னா அது சார் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா அந்த 7 மணி மேட்ரு வச்சு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது படத்தில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது சரி 7 மணிக்கு வரணும்னா இப்போ 7:30 தர போகிறாரு. ஏன்னா தாத்தா வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணுறவங்களுக்கு 7:30 தான் அது. ப்ரோ இப்போ ஏன்னா நம்மளுக்கு இந்தியன் தாத்தா யாருன்னு தெரியும். அவர் வந்தாருன்னா ஊழல் பண்ணுறவங்களுக்கு பிரைவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் அதெல்லாம் பிரச்சனை. நம்மளுக்கு ஒன்றே கிடையாது. நல்லவங்க நல்லா வாழும். தப்பு பண்ணுறவங்க தான் அந்த சிக்கத்தில் மாட்டிக்கணும். அப்படியே தாத்தா வருது உங்களை நோட்டுறது தான்ற முடித்தீங்க. ஆமாம், படத்தோட கதையை சொல்லிட்டு இல்லை ப்ரோ, நம்மளுக்கு ஒன்னோட கதை தெரியும். அதுதான் இந்தியன் தாத்தாக்கு இப்போ இந்தியன் ஒன்னோட ஃபேன் பாய் தான் இந்த பாட்டு பாடுறமே வச்சுங்கண்ணே. ஓகே, அப்படின்னு தான் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் அது. என் காலர் டியூனே இந்த பாட்டு வந்தப்போலேருந்து இதுதான். கோடி ஃபிகர் அவதான்டா என் கோயின். கொல்கத்தாவில் ஃபாஸ்ட் ட்ராக் கார் ஓட்டுறேன். அந்த கார் டெய்லி நான் கேட்குற ஒரு பாட்டு பியூட்டிஃபுல் ரோகேஷ் ப்ரோ பிரதாப். தேங்க்யூ ப்ரோ. கொல்கத்தாலேருந்து பயங்கரம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இப்போ லக்கா மாட்டிக்கிச்சு. நாங்கள் வந்து டியூனுக்கு எழுதவே இல்லை. இப்போ டியூன் கொடுத்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. நான் ஒரு 5 பேப்பர் 6 பேப்பர் கொடுத்துட்டேன் எழுதி. ராஜேஷ் சார் வந்து இமான் சார்கிட்ட கொடுத்து அதை டியூன் பண்ணி ஒரு பாட்டாக எடுத்து நானே வந்து பாட்டு வரும்போது தான் கேட்டேன் அந்த பாட்டை ஃபுல்லாகவே. ஓ பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த வார்த்தைங்களை. ஏன்னா ஒரு லவ் தான் அது. அவன்கிட்ட ட்ரை பண்ணுறான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணை வந்து அவன் ஃபீல் பண்ணி பாடுறான் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி லவ் பண்ணுறோம் நம்ம லவ் பண்ணால் என்னென்ன பண்ணுவோமோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் பாடம் எழுதிட்டேன். ஆனால் அந்த படம் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் லைன் வரும், என் பைக்கு செஞ்ச புண்ணியம் என் கூட டபுள்ஸ் வந்தா, அவள் கையை போட்டதாலே என் சட்டை காட்டுது வந்தா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே அந்த பொண்ணு அந்த பையனும் பைக்லேயே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த லைன்லாம் ஏன்னா நல்ல லைன்ன்றதால் நம்ம உள்ள வருது படத்தில் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதில் கற்பனைக்கு பிடிச்சிருக்கு அதனால். ஆமாம், படம் பெரிய சோப்பி ஃபுல்லாக நம்ம சரக்கு வச்சு வர்ணிச்சிடலாம். ஃபுல் பாட்டிலையுமே அந்த சரக்கோட வர்ணனைகளை வச்சு பண்ணியாச்சு. அது அடி நம்ம லைன் அடிடா அவளை உதடா அவளன்னு பாடின தனுஷ் வாயாலே வந்து பொண்ணுங்களை கேவலமாக என்னாத மச்சி உன் கூட வந்து பிறக்கலையா அக்கா தங்கச்சின்னு பாட வச்ச ரோகேஷ் கெத்து லைஃப் ஆஃப் மூர்த்தி. தேங்க்யூ. இப்போ இந்த டியூனு கேட்கும் போது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் பர்டிகுலர் இதுதான் கண்டென்ட்லாம் நம்மள இதுலேயும் வந்து ஸ்ட்ரிக்டாக எழுத வைக்கல. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே ஒரு மேட்டர் சொல்கிறாங்க, ஒருத்தன் ஒரு பெரிய ஆளை போட்டு தள்ளிட்டு அதில் பெரிய ஆகிட்டான்னா அவன் அந்த ஊர் எடிப்பாகும். உங்களால் 4 பேர் நல்லது இருந்தால் அந்த 4 பேர் உங்களை நல்லா பார்ப்பாங்கல்ல, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த மரியாதை வந்து தானாக கொடுப்பாங்க. அந்த விஷயம்லாம் மாறும் ஏரியாவில். அதை வச்சு ஒரு பாட்டு தான் சொன்னாங்க. அப்போ நம்ம மேலே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாடலாம்ல, நான் வேணால் சொல்லலாம். அப்போ அவர் வாயில் வந்து ஒரு மெசேஜாக சில விஷயத்த சொல்லலாம். தப்பு பண்ணாத, பொன்னாடி ஏமாத்தாத, பொண்ணுங்களை திட்டி பார்க்காத, குடிக்காத, கஞ்சி அடிக்காத, அதெல்லாம் பண்ணாத, கெட்ட பழக்கத்துக்கு போகாத அப்படி நெஞ்சு அட்வைஸும் பண்ணலாம். பேராயிட்டா அட்வைஸ் பண்ணிடணும்ல ப்ரோ, அதையும் வந்து வச்சிடலாம் சொல்லிட்டு அதையும் பண்ணிடுற மாதிரி மேட். எனக்கு முதல் விஷயம் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப உங்கள் கரியர் வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ லிரிசிஸ்டாக போயிட்டுருக்கு.
எங்கே இந்த பாட்டு மேலே இருக்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. நான் ரீசெண்டாக வந்து அமர் சிங் சம்கிலான்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், சம்கிலா. அவர் வந்து ஒரு பஞ்சாபி சிங்கர். அவர் வந்து ஒரு சாக்ஸ் கம்பெனியில் வந்து வேலை செய்வார். பாட்டு பாடணும், இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆசை கனவோடு வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆகும். அவருடைய கரியர் அப்புறம் பல மடங்கு உயரும். எனக்கு ரீசெண்டாக உங்களோட ரிசர்ச் பண்ணுறப்ப எனக்கு அந்த படம் சிங்க் ஆச்சு. உங்களுடைய கரியர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த மிஷின் ஆப்ரேட்டராக இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க. எங்கேருந்து இது அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது? ஏன்னா இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிறேன் ப்ரோ. ஓகே. வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனைன்றதால வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 நாள் வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு என்ன கையில் பைசா வரும், அதை வச்சா நான் பண்ணோம். இப்போ நான் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரெஸ் வேணாலும் நானே வாங்கிப்பேன். எனக்கு வீட்டில் அம்மாகிட்ட கேட்க மாட்டேன். அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நம்ம இதை வேணும் அது வேணும் போய் கேட்டு அவங்ககிட்ட எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளே நம்ம தேவை நம்மளே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் நம்மளுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா கானா தான் இருக்காது. நான் ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கானாவில் என்ன பண்ணோம். அது வந்து வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க, ஏன்டா வேலையை விட்டு எல்லாம் பண்ணிடுன்னு கேட்பாங்க சொல்லிட்டு வீட்டில் மறைச்சி நம்ம ஒன்று பண்ணி அதை சக்ஸஸ் ஆகுன்றது எனக்கு நினச்சி பார்க்காத விஷயம். நான் ஒன்று பண்ணோம், நம்ம ஆசைக்கு ஒன்று பண்ணோம், நம்ம வந்து வேலைக்கு செய்கிறோம், நம்ம போகிறோம் வரோம், நம்மளும் எதுவுமே இல்லையா, நம்ம இதுக்கு ஒன்று நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எனக்காக யோசிச்சு ஆசைப்பட்டு பண்ண விஷயம் அது. ஆனால் அதால் தான் எனக்கு அதில் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியுதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு நீங்கள் முதல்ல வாங்கின சம்பளம் என்ன? ஒரு கானா பாட்டு எழுதி கானா பாட்டு எழுதி சம்பளம்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் எழுதணும். அப்புறம் வந்து ஒரு பாட்டுக்கு 500 ரூபாய் அந்தமாதிரி கொடுப்பானுங்க. அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. கானா பாட்டு எழுதி நான் எதுவுமே இல்லை. அப்படியே கட் பண்ணால் இங்கே சினிமாவில் கேவி சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கேவி ஆனந்த் சார் படங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்களா? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? அதை பற்றி சில வார்த்தை. எனக்கு அயன் வந்து ரொம்ப பிடிக்கும் சார்ஜு. நான் நிறைய வாட்டி பார்த்துருவேன் அதை. பட் தேட்டர்லேயே ஒரு 10 வாட்டிகிட்ட பார்த்துருப்பேன். வந்தப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். வேலை செஞ்சுருக்கோம் கம்பெனிலாம் போனோம், ஏன்னா ஒரு காரணம் சொல்லிட்டு பர்மிஷன் போட்டு அந்த மாதிரி கட் அடிச்சு. ஆமாம், நான் நிறைய படம் பார்ப்பேன் ப்ரோ. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு புது படம் வந்தாலே எதனா ஒரு சீரீஸ்ன்னு சொல்கிறோம் கம்பெனியில், இல்லை வேலைக்கு லீவ் போட்டுருவோம். அன்றைக்கி அப்படி படமே பார்க்க முடியல அப்படின்னா நைட் ஷோ போயிடுவேன். அந்த படத்தை எப்படின்னா பார்த்தோம் நினைக்கின்ற ஒரு மைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதில் நான் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவ்வளோ வாட்டி பிளாக்ல டிக்கெட் வாங்கி எத்தனை வாட்டி பார்த்துருவேன். மகாராணி தேட்டரு, பாரத் தேட்டரு, ஏன்னா பாரிஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸி கொஞ்சம் பக்கத்து தேவி போகலாம். அதுமாரி சுற்றி பார்த்துட்டு இருப்போம் படம். அதில் அயன் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கேவிஎன் சார்ட்டி ஒரு வாய்ப்பு வரும்போது நான் பார்த்தீங்கன்னா திரும்பி வாங்க போகிறோம், ஒரு சார் பார்க்க மீட் பண்ண போகிறோம். ஏன் கேவிஎன் சார் எனக்கு தெரிஞ்சிச்சு. குருநாதர் சொல்லி தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. என்ன கூட்டின்னு போனோம் கேவிஎன் சார் யாருன்னே தெரியல. அவன் நான் சொல்கிறேன் மச்சான் அந்த படம்லாம் பண்ணிடுறாரு அவர். என்ன மாமா சொல்கிறேன் அப்படின்னு அவன் என்கிட்ட வந்து அப்புறம் நான் அவனுக்கு நான் தான் சொல்கிறேன், ஆமாடா அதெல்லாம் பண்ணிடுறாரா அப்படின்னு. எங்கள் 2 பேருமே தனுஷ் சதாகிரன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து உட்காந்து பேசுகிறோம். சார் வந்து சொல்கிறாரு, இந்தமாரி படமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கதெல்லாம் சொல்லிட்டு, நீ பாரு இந்தமாரி அந்த பொண்ணு ஃபோட்டோ காமிச்சிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து இந்தமாதிரி ஃபீல் பண்ணி எழுதிக்கோ, லவ் ஒரு போர்ஷன் இருக்குது பாட்டில், இதுமாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிருக்காரு. நானும் உட்காந்து கேட்டு எனக்கு நம்மளுக்கு தான் ப்ரோ தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் உட்காந்து ஒருத்தர் நம்மளே சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்றது, சுச்சுவேஷன் இதான் அப்படின்றது நம்மளுக்கு புதுசாக இருக்கலாம். அது ரொம்ப அப்படின்னு திடீர்னு மேட்ச் பண்ணி எழுத போகிறோன்ற ஒரு விஷயம் நடந்தது. அது சார் என்ன சொன்னார்னா, அதுக்கு வந்து நீ இது மைண்ட்லேயே வச்சுக்காத, நீ என்ன ஒன்றும் பண்ணிக்கோ, உன்னை தோந்து எழுதிக்கோ, நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இது வேணுமா சொல்லிட்டு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் டக்குன்னு என்னென்ன தோந்து எல்லாமே அந்த டியூனுக்கு என்னென்ன லிரிக்ஸ் வருதோ எல்லாமே எழுதி நான் சொல்லிட்டு ஏரியா சைட் தானே சொல்லிட்டாங்க. 2வது ஏசாரிப்பேட்டில் ஒரு பையன் போனால் என்ன நான் பாடுவானோ அதெல்லாம் எழுதிக்கான்ட்டாங்க. சரி நம்ம தான் வேசாரி பையன் தான்றதால ஃபுல்லாக எழுதி வச்சேன். அதிகமாக ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கிட்ட வந்து ஒரு லிரிக்கை ஓகே வாங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடணும். ஏன்னா லிரிசிஸ்ட் தாமரை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த மாற்றான் படத்துக்கு வந்து அவங்க பாட்டு எழுதினப்போ 3 மாதம் ஒரு பாட்டு எழுத வச்சாரு. நீங்கள் வந்து அவருக்கு பிடிக்கிற மாரியே நம்மளுக்கு கேட்டோன்னே பிடிக்கிற மாதிரிலாம் வந்து அவர் மாற்றவே மாட்டார். பட் அண்ணா மாதிரிலாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆயிடுச்சு. நாங்கள் எழுந்து எது கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரியே வந்துச்சு. ஓகே, அவர் டக்குன்னு எல்லாமே இது ஓகே ஓகேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஒரு நம்மளுக்கு டக்குன்னு மூவ் ஆகுது வேலை. நம்மளுக்கு அப்படி ஆகும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு வேலை நீங்கள் பண்ணுறீங்க அது ஒன்றே ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் அதில். எனக்கு அது ஒன்றே நடந்தது அதில். ஏன்னா நான் வந்து நார்மலாகவே கொஞ்சம் டவுன் ஆகிடுவேன். ஏன்னா ஒன்று சொன்னால் நான் டக்குன்னு ஐயோ அப்படியா தப்புன்ட்டோம் அந்தமாரி யோசிக்காரு. அதனால் இவர் சார் வந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணணுமே இது பூஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ ஒன்று இதெல்லாம் பண்ணலாம் ஓகே இந்த மெத்தடில் ஒர்க் பண்ணலாம் அந்த மெத்தடில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நம்ம அங்கேயே கிடச்சிச்சு. அதில் அடுத்தடுத்து பண்ணலாம் இருந்துச்சு. சரணம் மட்டும் கொஞ்சம் ஆப்ஷன் போச்சு. சரணம் ஒரே ஆப்ஷன், அந்த 2வது பல்லவி மட்டும் கொஞ்சம் ஆப்ஷன் எடுத்தது. மற்றபடி ஃபஸ்ட்டு பல்லவி சரணம் ஒன்றே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. ஏன்னா அது அப்போ தான் கேசட் கொடுத்தாங்க. அது டியூனே அது டங்காமாரி இப்போ தான் கேசட் தான். அது பல்லவி ஒரு கேசட்டு, சரணத்து ஒரு கேசட்டு. ஃபஸ்ட்டு பல்லவி கேசட்டு கொடுத்துட்டாங்க. அது பல்லவிக்கு எழுதிட்டு இருக்கேன். என்ன இது பல்லவி மட்டும் எழுதிட்டே இருக்கோம், இவ்வளோ எழுதுறோம், ஒன்றும் முடியவே இல்லையே, இது எப்போ முடியும், சரணம் ஒன்றும் டியூனே வரல, அது வேறு எழுதணும் இன்னும் அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு
பாரிஸ் வேலைக்கு போவேன். அங்கே வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்து பர்மிஷன், அங்கே வேலை முடிஞ்ச உடனே பர்மிஷன் போட்டு இங்கே வள்ளுவர் கோட்டம் வரணும், அங்கேருந்து ஆஃபீஸ் ஸ்டுடியோக்கு வரணும் சார் பார்க்கறதுக்கு. இங்கேருந்து பாரிஸு, இங்கே வள்ளுவர் கோட்டம், பாரிஸு வள்ளுவர் கோட்டம், நான் என்ன போயிட்டு எப்போ முடியும் அந்த மாரி ஒரு இது இருந்தது. அது வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சு சரணட்டியில் வரும்போது தான் எனக்கு பல்லவி முடிஞ்சேன். எனக்கு 2 பல்லவின்னு தெரியாது பாட்டில். அப்புறம் நான் பல்லவிக்கு இவ்வளோ வரும்போதே இப்போ 2 சரணம் தானே, அதை நம்ம ஒன்றே ஒன்று எழுதுறது அந்த மாதிரி வச்சுட்ருக்கேன். அப்புறம் பார்த்தா 2 பல்லவி சரணம் ஒன்று தான். சரணம் எழுதி அனுப்புகிறோம், ஒன்றே வேலை முடிஞ்சுட்டாங்க. ஒரே வேலை ஒரு பேப்பர்லேயும் முடிஞ்சா பாட்டு என்னடா எதுட்டு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் விஷுவலி தேட்டரில் பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணிங்களா? எனக்கு நான் இப்போ படம் ரிலீஸ் ஆன ஒன்றுமே நான் போய் பார்க்கல தேட்டரில். தனுஷ் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, தேட்டரில் பார்த்தீங்களா படம், இல்லைங்க சார் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா பயங்கர என்ஜாய்மெண்ட்டு, தேட்டரு வேறு வெடிக்குது டமால் டிமால். அந்த எல்லா பாட்டுமே அதில் வந்து கவித்துவமாக இருக்கும். ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு ரெஃபரன்ஸில் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் பாட்டு மட்டும்தான் அவுட் ஆஃப் த ஜோன், எவனுமே ஒதுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து அடிச்சு கிளப்பி. ஆமாம், எனக்கு அதில் வைரமுத்து சார் எழுதியிருந்தாங்க பாட்டு, கபிலம் வைரமுத்து சார் எழுதியிருந்தாரு. நம்மளும் அதில் எழுதியிருக்கோம், அவங்க போடலாம், நம்மளும் ஒரு லிஸ்டான பேர் நிற்குதுன்றது பயங்கரமாக இருந்தது பார்க்கும்போதே. அது ஃபர்ஸ்ட் கால் அனிருத்துட்டு இருந்தப்போ அவர் என்ன சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஆமாம், என்னன்னா அண்ணனுக்கு வந்து பாட்டு போயிட்டாங்க ப்ரோ. போயிட்டு சொல்லிட்டு தான் போனேன், நான் சொல்கிறேன் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போனார். சரிங்க ப்ரோ அப்படின்னு பேசிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு மறுநாளே கூப்பிட்டாங்க. போனால் அது தனுஷ் சார் அனில் 2 பேர் இருந்தாங்க ஸ்டுடியோவில், அனில் ஸ்டுடியோவில். போனோடனே இந்தமாரி ஒன்று இருக்குது, ஒரு டீம் ஒன்று, ஒருத்தன் வந்து இதுமாரி ஜெயிலுக்கு போயிட்டு வரான். அவன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவனோட மாசே மாறிச்சு. அவனை வந்து ஃபஸ்ட்டு மாரி நினைக்காதீங்க, வேறு மாரி இப்போ அவனை தொட்டு நோண்டி விட்றாதீங்க அவனை அப்படின்ற மாரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரி. ஆனால் இது வந்து மாறின்னு முடியணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு மாரி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் அங்கேயே உட்காந்து அப்படியே சரிங்க சார் சொல்லிட்டு ஒரு 8 லைனு 10 லைன் தான் சொன்னாங்க. நான் ஒரு 16 லைன் எழுதி கொடுத்தேன். அதில் ஃபில்டர் பண்ணி அவங்க அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டாங்க. அது சூப்பராக வந்துச்சு. எனக்கு அங்கே வந்து இப்போ எழுதும் போதே தனுஷ் சார் வந்துட்டு இருக்காரு, அவர் பார்த்துட்டே தான் முன்னாடியே உட்காந்து. ஆமாம், அவங்க உட்காந்து 2 பேரும் வந்து உட்காந்து பேசிட்டு அந்த கீபோர்ட்லாம் வந்துட்டு அந்த டியூன் ஆடி கேட்டு அவங்க 2 பேரும் நான் அப்படியே அவங்க பார்த்துட்டு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குனு முடிச்சேன். ஒரு 20 மினிட்ஸில் பகுலு டகுலு மாதிரி செக்கம் குத்தா போட்ட மாதிரி பின்ன எச்ச மாதிரி வெட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு மாறின்னு வேறு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. சரி, ஆனால் அதேமாரி இது வந்து முல்லை மாதிரி அந்தமாரியும் வந்துடக்கூடாது, சோமாரி அந்தமாரியும் வந்துடக்கூடாது, கலாயிர ஃப்ளோவில் போயிடக்கூடாது. கொஞ்சம் மாறின்னு முடியணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து அந்த கிளாஸில் வந்து எத்தனை நிற்கணும், கலாயிரம் மோடு எத்தனை போயிடக்கூடாது அதே சாமி அப்படின்றப்போ சரி அப்போ நம்ம இந்தமாரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு ஃபுல்லாக அடி வீடி வெட்டு கொடுத்து நம்பி வந்துடலாம். அந்த மாற்றுக்கு போயிட்டான். நம்ம ஒரு 10 வருஷம் பாண்டிங் இருக்கும்ல, இங்கே ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஒரு 10 வருஷம் அப்புறம் கதறலுக்கு இப்போ இந்தியன் டூல கால் பண்ணி ரோகேஷ் அப்படின்னு கூப்பிட்றப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? தனியாக கூப்பிட்டுருக்கான். ஆமாம், கண்டிப்பாக பெருசாக ஒன்று இருக்கும். எனக்கு 2வது ஒரு டவுட் ஒன்று இருந்தது, இந்தியன் டூவாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அதுக்கேற்ற மாரி போனால் சங்கர் சாதனையுமே இதுதான்டா அப்படின்னு ஏன்னா இப்போ நம்ம தலைக்கு பண்ணிட்டோம், தளபதி பண்ணிட்டோம், ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நம்ம பண்ணிட்டோம்னா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பண்ண ஒரு ஃபுல்ஃபில் பயங்கரமாக இருக்கும் நம்மளுக்கு. இத்தனை வருஷம் நம்ம பிறகுறதுக்கு முன்னாடி, நம்ம அப்பா பிறகுறதுக்கு முன்னாடி அந்தமாரி ஒரு மேட்ரு இருக்குல்ல ப்ரோ, ரொம்ப கெயினாக வெயிட்டாக மேட்ரு இருக்குல்ல அவர்கிட்ட. அவர் பார்த்து நம்ம பண்ணுறன்றது நம்மளுக்கு பெரிய டார்கெட்டாகவே தான் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணுறன்றதப்போ நம்மளுக்கு ஒரு என்னோட கணிப்பு படி இந்த பாட்டு வந்து ஒரு மேபி அவரோட என்ட்ரி சாங்காக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் மறுபடியும் வருவார் பாரு அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டில் வந்து கூட கமல் சார் வந்தாங்கன்னா தேட்டர் தெரியும். இல்லை உண்மையிலே இது என்னன்னா அவங்க சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டதுமே அதுதான். இத்தனை வருஷம் கழிச்சு இந்தியன் திருப்பி புண்ணியம் தாத்தா வர போகிறாரு, அவரை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாரி நம்ம கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. தெரியப்படுத்த போகிறீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்க, அவரை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும், அவர் எவ்வளோ வெயிட்டான ஆள், எவ்வளோ மாசான ஆள், எவ்வளோ பவரான ஆளுன்றதை சொல்லணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபேன் சைடில் தான் நம்ம பண்ணுற பாட்டு தான் இது. எனக்கு நீங்கள் எழுதின பல்லவிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த காதலன் காதலிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அன்பே அமுதே அப்படின்ற மாதிரி. கோவிந்தம்மா இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பாட்டு டியூனே ரொம்ப பிடிச்சிருந்தது. டியூன் கேட்கும் போதே ரொம்ப புதுசாக நம்ம பண்ண பாட்டுலேயே இது ரொம்ப புதுசாக இருக்குது. டியூனாகவே ஐடியாஸும் சரி, பேக் ஸ்கோர், அந்த பாட்டில் வந்த சவுண்ட்ஸு, அந்த நிறைய பண்ணியிருப்பார் அந்த டியூனில். அவர் அந்த வாயிலே ஒரு சவுண்டு வச்சு அந்த மேட்ரு பண்ணுறது, அதெல்லாம் செம்மையாக இருந்தது. கேட்கும் போது கிக்கு பயங்கரமாக அந்த டியூனில் இருந்தது. அந்த டியூனே தான் கொடுத்த அந்த வார்த்தை எல்லாமே அந்த டியூன்லேருந்தே வந்த வார்த்தை தான். எனக்கு அந்த ஸ்பீட் போர்ஷன்ஸ்லாம் நம்ம ஒரு சொன்ன மாரி அந்த ரேப் மாரி போவோம், அப்படியே வா தன்னை இல்லை போ தன்னை இல்லைன்னா இல்லை, அதெல்லாம் கூட நான் அவ்வளோ கஷ்டப்படவே ரொம்ப ஈஸியாகவே இருந்தது எனக்கு எல்லாம். அது என்ன அர்த்தம் அந்த இப்போ நீங்கள் பாண்டிங்க வா கலையில் பூ தலையெல்லாம்
பூ கூட கலையாமல் ஒரு பொண்ணு நந்து வரா அப்படி அவனே ஃபீல்ன்ற மாதிரி வா கலையில் பூத்தலையில் நாஸ்தி இல்லாத நடையில் எம்மா நேரம் ரோட்டுக்கு இடையில பக்காவா ரொம்ப அதாவது பூ வச்சுட்டு அழகாக நின்றுட்டு கொஞ்சம் கூட மேக்கப் கழியாமல் அந்த கடையில் நின்று வாச்சாச்சுனே கிடையாது அந்த மாதிரி ஒரு மேட்ரு தான். நீங்கள் சொல்கிறப்பே அந்த விஷயம் எனக்கு தெரியும். யாரோ ஒரு பொண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு சார். யாரோ நிறைய பொண்ணு நிற்கும் நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல. இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் என் வாழ்க்கையில் இல்லைன்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு லவ்லாம் சுத்தம் போது சின்ன பசங்க ஜாலியாக சைட்டு சுத்தம் போது தானே கதை. என் கோயந்தம்மா எங்கே இருக்காங்கன்னு கெடுத்தாங்கன்னா அந்த பாட்டை போட்டுருவேன். ஏதாவது ஓகே, உங்களுக்கு யாருன்னு இந்த பாட்டு எழுதுறதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தான் இருந்தது? எனக்கும் அவங்க தான் கனகராஜர் வாலி சார் தான் பயங்கரம் வச்சிங்களேன். அவங்க 2 பேர் மேஜர். ஏன்னா நிறைய வந்து நம்ம எங்கள் பாட்டி ஒருத்தவங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஓகே, நான் தான் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவேன், எங்கள் பெரியம்மா வீட்டில் விட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். திருப்பி வந்துட்டு எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டை கூப்பிட்டு போவேன். அவங்களுக்கு கண்ணு தெரியாது, நான் தான் கை வச்சு கூப்பிட்டு போவேன். அவங்களுக்கு வந்து இந்த படம் போட்டு பழைய படம் பார்ப்பாங்க அவங்க நிறைய. அந்த படம் போட்டு என்ன படம் பேர் பற்றி சொல்கிறது, அப்புறம் இந்த சேனல் பாட்டு வை, இந்த பாட்டு இந்த அதுமாதிரி அவங்க கூட உட்காந்துக்கு நிறைய அதுமாதிரி கனெக்டாகி அந்த பாட்டோட லிரிக் எனக்கு ரொம்ப பழைய பாட்டுலாம் அப்படி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் ட்ரம்மர். அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவோன்னா, அவன் ஸ்கூல் படிக்கும் போதே நோட்ஸ் எழுதுவான், பாட்டு நோட்ஸ். நாங்கள் ஸ்கூலில் உட்காந்து என்ன பண்ணுவோம், லெசன்லாம் எதுவும் எழுத மாட்டோம். உட்காந்து நான் ஒரு பாட்டு புக்கு, அவன் ஒரு பாட்டு புக்கு வச்சுட்டு லிரிக் எழுதிட்டு இருப்போம். அப்போவே சூப்பர். அப்போ வந்து பார்த்தா சிங்கர்ஸ் எடுப்போம், லிஸ்ட் எடுப்போம். பிபி சீனிவாசன், டிஎம்எஸ், சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறம் எஸ்பிபி, மலேசியா வாசவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டாக எடுத்து நாங்கள் பண்ணுவோம். அப்படியே அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இந்த சினிமா பாட்டில் அதில் நிறைய பாட்டு நம்மளுக்கு மேஜராக தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா கானா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பழனியப்பா இருக்காரு, உலநாதர் இருக்காரு, புண்ணியர் இருக்காரு. இவங்க பாட்டெலாம் தான் நம்மளுக்கு ஐடியாஸ் கானாவில் பார்த்தீங்கன்னா. அதுமாதிரி தேவா சார் பாட்டு எப்பவுமே மேஜராக நிற்கும். அது ஒரு சைடு. ஏதாவது கண்ணதாசன் பாட்டு பாரு, உனக்கும் கீழே உள்ள ஒரு பொண்ணு நினைத்து பார்த்துருப்போம். அதுமாதிரி எல்லா பாட்டிலையுமே அவர் எழுதியிருப்பாரு. லாஸ்ட்டாக அந்த இதில் ஒரு 3ஆம் பேரில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருப்போம். அது கூட பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு. தெய்வம் சார், அதெல்லாம் கண்ணே கலைமாலாம் இல்லை இன்னைக்கு வரைக்குமே போட்டால் நம்மளுக்கு கண்ணே கலைமான அந்த பாட்டு கேட்டால் அந்த மாதிரி பாட்டு அதெல்லாம் அவரோட வார்த்தைங்க எப்பவுமே நம்மள நிற்கும் ப்ரோ. இதுலேயுமே அதுவும் அந்த பறவை போல பாட்டு. அதுவும் அந்த பறவை என்ன மாதிரி அதுதான் ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அவங்களோட ஒரு சுதந்திரம் இருக்குல்ல. இதில் வந்து நீங்கள் எதுலேயுமே வந்து ஒருத்தனை போட்டு அவங்க ஒரு ரூல் பண்ணவே முடியாது. ஒருத்தனை மனுஷன் வந்து பறவை மாரி, தண்ணி மாரி, காற்று மாரி மனுஷன் வாழணும் அப்படின்றது தானே அவரோட இதுவாகவே இருக்குல்ல. அந்த விஷயம் நல்லா இருக்கும் அவர்கிட்ட பார்க்குறதுக்கு. வாலி சட்டை எனக்கு வாலி சட்டை ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ட்ரெண்டில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர் வேணுமா வேணாம் பாட்டிலே. எனக்கு வந்து இது சொல்லலாம், இப்போ நம்ம மேலே இப்போ என் ஸ்டைலே எழுதியிருப்பாரு, எப்பா ஞானம் அது இது எப்பா ஞானம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி போன சீத்தானா இனிய போய் பார்த்தா ஆயிட்டா தான் புருஷன் தாத்தா அதுமாரி ஒரு பொலிட்டிக்கலாகவே நிறைய எழுந்திருப்பாரு. ஒன்று ஒன்று அங்கேயும் இருக்கு அந்த பாட்டு தேவசாய காமெடி நிறைய எழுதியிருக்காரு. நான்லாம் வந்து பெரிய தேவசாரம் அவரும் காமெடி பல பாட்டு. ஆமாம், அது எனக்கு இப்போ இன்னும் இந்த பாட்டு சூரியனில் கூட அவர் தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு கூட. ஆமாம் லாலாக்கு டோல்டா அது கூட அவர் தான். மனுஷன் இப்படிலாம் சேட்டை பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் பயங்கரமான ஆளு ப்ரோ. அவர் அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், கமல் சார் பாட்டு. அது பய டபுளாக அவர் எழுதியிருப்பார் அவர். அதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கிறாரு மனுஷன். இதெல்லாம் நம்ம வயிறு சும்மா ஜாலியாக பேசுவோம். இதை ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணி எழுந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ப்ரோ. அது தப்பாகவே தெரியல நம்மளுக்கு. அது நம்ம பாட்டாக கேட்குறோம், கலசமிங்க கவசமாக அப்படின்றப்போ நம்மளுக்கு தப்பாக தெரியல. அது பாட்டாக தானே கேட்குறோம் நம்ம. அது அதுமாரி பயங்கரம் அவர் இதில். நீங்கள் வந்து இந்த மாதிரி தளபதிக்கு ஒரு பாட்டு எழுதணுன்றப்ப அட்லி வந்து ஒரு 2 கண்டிஷன் போட்டாங்க. ஒன்று வந்து இந்த கலர் கண்ணாடின்றது பாட்டு பல்லவியில் வரணும், 2வது வந்து போலீஸ்காரங்களை புகழ்ந்து எழுதணும்னு சொல்லிட்டு. என்னன்னா ப்ரோ நம்ம தலை ஃபேனாக இருந்தாலுமே தளபதி ரொம்ப பெரிய ஆளு ப்ரோ சினிமாவில். அவருக்கு ஒரு பாட்டு எழுதுன்றது நம்ம ஒரு பெரிய குடும்பம் தான். எப்படி பார்த்தா ஒரு லிரிசிஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு அது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா 2வது வந்து த்ரிஷானந்தர் அவர் பண்ணும்போது தான் வந்து அந்த டைம் கரெக்டாக. அப்போ வந்து ஜி சொல்லியிருந்தாரு, நீங்கள் வாங்க புல் வந்து அட்லி மீட் பண்ணோம்னா நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சரிங்க சார் சொல்லிட்டு நானும் வந்து மறுநாள் போனால் அட்லி ப்ரோ வந்தார். பார்த்து பேசிவிட்டு எனக்கு சுச்சுவேஷனே சொல்லுது, கலர் கண்ணாடி ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, இதை வச்சு பண்ணோம், நாங்கள் ஒன்று பிடிச்சி வச்சுருக்கோம் கலர் கண்ணாடி சொல்லிட்டு, இதை வச்சு நான் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இந்த கலர் கண்ணாடின்றதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். என்னன்னா எனக்கு பண்ணவே இருந்தது கொஞ்சம். கலர் கண்ணாடி வச்சு நம்ம என்ன பண்ணால் எதாவது சொல்கிறது, இதை வச்சு கண்ணாடிக்குன்னே வைக்க போகிறோமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மேட்ரு தோணுதில்ல ப்ரோ. என்ன பண்ணுறதே எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. சரி இந்த கண்ணாடின்ற மேட்ரை வச்சு நம்ம ரைமிங்காக என்னென்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். நம்ம இதை வச்சு என்ன புதுசாக வந்து நம்ம ஆள் வந்து பயமாக சொல்லுவோம். உள்ள ஒரு ஆள் ஹீரோ வந்து பெருசாக சொல்கிறோமே என்ன நம்ம ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வைடாக பண்ணி நான் லிரிக்காக கொஞ்சம் எழுதிட்டேன். டியூன் இல்லாமல் லிரிக்காக எழுதிட்டேன். வெறும் வார்த்தைகள் எழுதிட்டு ஒரு 2 பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு சார் எனக்கு தோணலாம் எழுதிட்டேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்தா அவர்கிட்ட. அவர் பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு அவர் அந்த வார்த்தை. அந்த ஜித்து ஜில்லாடி மிட்டாங்கிலாடி மாமாட்டாடி கலர் காடி அது படிச்சவங்க பிடிச்சிச்சு அவருக்கு. இது செம்மையாக இருக்குது, மீட்டராகவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி
உடனே எங்கள் ஜிவி சார்கிட்ட கொடுத்தோடனே அவர் உடனே ஒரு டியூன் ஒன்று பாடின உடனே அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. சரி இப்போ போகலாம் இது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்களே. அதுமாரி போலீஸ் கான்செப்ட்டு எல்லோரும் போலீஸ்னாலே ஒரு தப்பான ஒரு இது ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம உடைக்கணும் அந்த பாட்டில். ஏன்னா வந்து ஹீரோட கேரக்டர் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம் படத்தில் சொல்லிட்டு சில விஷயம்லாம் சொன்னார். இப்போது எத்த ஹெல்மெட் இல்லாமல் வருவான், அவனுக்கு வந்து 1000 ரூபா ஃபைன் போடு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தா காசை வாங்கிட்டு ஹெல்மெட் தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, நீ ஹெல்மெட் போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவார். அப்புறம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி போகிறவங்களுக்கு பின்னாடி கேமரா வச்சுட்டு அந்தமாரி ஒன்று பண்ணுவாங்க. அதுமாரி எல்லாம் நிறைய விஷயம் இவர் வந்து தப்பு பண்ணுறவங்கள கண்டிக்கிறாரு, ஆனால் அதில் அவங்க நல்லதாகவே கண்டிக்கிறாரு. இப்போது ஒருத்தங்களுக்கு வலிக்காமல் ஒரு நல்லது சொல்கிறது ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அந்தமாரி வலிக்காமல் ஊசி போடுறதுன்றது அந்தமாரி அதில் வந்து அந்தமாரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற போலீஸு. யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு புரிய வைக்கிறது, நீ பண்ணுற தப்புன்னு புரிய வச்சா திட்டிக்க வைக்கிற போலீஸு அப்படின்றப்போ ரொம்ப நல்லா பண்ணலாம் இல்லைன்ற மேட்ரு நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சிட்டார். அதுமாரி எழுதுறதுக்கு கொஞ்சம் டைமும் ஆச்சு அது. ஏன்னா அந்த கண்டென்ட் நம்ம வெற்றி வரணும் பாட்டில், அந்த டியூனில் அந்த சவுண்டிங்குள்ளே நம்ம வந்து சொல்லணும். வாய்ஸ் எங்கேயோ தூக்கிடுச்சு. ஆமாம், அது உண்மையிலே அது பயங்கரமாக வந்து என்னென்னா நம்ம நிறைய நான் இதில் தெரியாது தேவா சார் பாட போகிறேன்னு தெரியுதான் நான் ஒன்றும் கூட நான் எந்தோட வேலை செஞ்சுருப்பேன்னு வச்சிங்களேன். அது ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது தேவா சார் பாட போகிறான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபுல்லாக விஜய் சாரை ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் விஜய் சார் பாடம் நம்ம வந்து போலீஸுக்கு பண்ணுறோம். விஜய் சார் போலீஸாக பண்ணுறப்போ இந்தமாதிரி கண்டென்ட்லாம் அவர் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது, போலீஸுக்காக ஒரு விஷயத்தை இவ்வளோ விஷயம் எழுதணும், நம்ம போலீஸை வந்து நியாயப்பட்டு நம்ம விஷயத்தை பேசணும், அவங்க பண்ணுற அவங்க உண்மையிலே படுற கஷ்டத்தை சொல்லணும், அவங்க சைடில் உண்மையாக நியாயத்தை பேசணும். என்ன தான் வந்து தப்புன்னு சொன்னாலுமே அவங்க சைடில் 1000 நியாயம் இருக்கும் தானே செய்யும், எல்லா சைட்லையுமே இருக்கும்ல அது. நம்ம அதை பேசணும், அதை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்ற மேட்ரு மட்டும் மைண்டில் பயங்கரமாக வச்சுட்டு பண்ணோம். இவர் சார் வந்து பாடும்போது தேவஸ் வந்து பாடினார், நம்ம ஒரு பாட்டெலாம் கேட்டு வளர்ந்து அண்ணா நகர் ஆண்டாள் மீனாட்சி பாட்டு எல்லாத்தையும் கேட்டு நம்ம வளர்ந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த அந்த சவுண்டு கேட்கும் போதே எனக்கு வந்து என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாலச்சந்திரன் சொல்லிட்டு நான் அவன் ட்ராக் பாடியிருந்தான், கானா பாலச்சந்தர். அப்போ இதெல்லாம் ஒரு பிலிவிலாம் பாடியிருப்பான். அவன் வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் வயசே அவங்களுக்கு தேவசார் வயசு ஃபீல் ஆகி தான் சரி தேவசார் பாட வைப்போம்னு சொல்லிட்டு உடனே தேவசாரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பாட வைக்கிறாங்க. வேறு மாரி ஆயிடுச்சு பாட்டை கேட்கும் போது அதோட தரமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போது அந்த அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கா கானா சவுண்ட் தான், அந்த ஜித்து ஜிலாடி பாட்டே ஒரு பக்கா கானா சவுண்டு பாட்டு. அப்படியும் அதை வந்து ஒரு பக்கா கானாவில் இருக்க கானாவை வந்து சினிமா எடுத்துகிட்டு போன ஒரு ஆள் வந்து பாடும்போது அது உயிரே பாட கிடைச்சமே ஆயிடுச்சு அந்த பாட்டு ஒரு மாதிரி. ஆமாம், ஒரு கிரிப் ஆயிடுச்சு பாட்டு பயங்கரமாக. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த திருச்சாரலாம் நயன்தாரா லவ் ஃபெயிலியருக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து கம்பேரிட்டிவ்லி நீலா அது இது அப்படின்னு எழுதுவாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரினே வச்சுப்போம் பிட்டு படம் டீன்ற அந்த கம்பேரிசன் இருக்குல்ல. என்னன்னா அப்புறம் இப்போ ஜித்து ஜில்லாடிக்கு இவங்க கலர் காண்டி ஒரு மேட்டர் சொன்ன மாதிரி இது த்ரிஷா வந்து பிட்டு படம்ன்ற ஒரு மேட்டர் சொல்லிட்டாங்க. பிட்டு படன்றதை வச்சு எதனால் பண்ணணும், அதில் விட்டு படன்றதை வச்சு எவ்வளோ எனக்கு என்ன விட்டு படன்றதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் தப்பாயிட போகுதுன்ற பயம் கொஞ்சம் இருந்தது. இது தப்பாகாமல் நம்ம பண்ணணும், இதை முடிஞ்ச அளவுக்கு இது தப்பாகவும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து நம்ம மைண்டில் வச்சு தான் எழுதணும். ஆனால் ஒரு ஏன்னா அது ரொம்ப ஓப்பனான ஒரு வார்த்தை ப்ரோ, விட்டு படன்றது ஓப்பனான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவ்வளோ பேடாக இல்லாமல் நம்ம வந்து நான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன்றத மாரி அந்த வார்த்தை இருந்ததுன்னா அது பெருசாக தெரிய போகிறதில்ல. இந்த வார்த்தையை விட அவன் பண்ண கஷ்டம் பெருசாக இருந்ததுன்னா அவன் பட்ட கஷ்டம் வந்து பைக்கில் நீர் ஓட்டிக்கிற நினச்சா உன்னை நீ நினைக்கிறப்ப நீ யூஸ் பண்ணிக்கிற நினைக்கிறப்ப தூக்கி போட்டுற, உனக்கு முச்சா கூட இருக்கிற புடியெல்லாம் போயிடுற, என்னதான் நினச்சினுக்கிறேன் என்னென்னு ஒரு பையன் வெக்ஸாகி பாடும்போது அது தெரியாது பெருசான்ற ஒரு ஃபீலிங் சென்ஸ் தான். அது நம்ம அந்த பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக வைக்கணும். ஒரு மீட்டர் தப்பானா நம்ம ஆமாம் டியூனுக்கு எழுதிட்டு அப்புறம் அந்த பிட்டு படன்ற மேட்ரு வந்து எப்படின்னா உள்ளே வைக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு வந்து சரி அந்த பொண்ணை பேய் படம்னு சொல்லிடலாம். அப்போது அந்த பொண்ணை பேய் படம் நம்மளை பேய் படம் அந்த பொண்ணு பிட்டு படம் அப்படி சொல்லிடலாம், உல்ட்டா பண்ணிக்கலாம் கொஞ்சம் சொல்லிட்டு ஐடியாவாக நிறைய 4-5 ஆப்ஷன் எழுதணும். அதில் இது வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இது கரெக்டாக ஓகே, இது அவ்வளோ தப்பாகாது, இதை கொடுத்துடலான்னு கொடுத்தாச்சு. ஆதி என்ன ஹிப்ஹாப் தமிழ் ஆதி என்ன 25 ஆல்பம் பண்ணிட்டாங்க. ஒரு கொச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டு எப்படி அமைந்தது கலகலப்பு டூவில்? அது பார்த்திங்கன்னா அப்போது எனக்கு வந்து அப்போது சாங்கே இல்லை, இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கேன், பயங்கர ஸ்ட்ரகிளில் இருக்கேன். ஒரு ஃபோன் ஒன்று வருது, இதுமாரி பாட்டு ஒன்று. அது வரைக்கும் நான் ஆதி ப்ரோட்ட பண்ணதில்லை ஒரு பாட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து ஆதி ப்ரோட்னு ஒரு பாட்டு வருது அப்படின்னோடனே எனக்கு ஜாலியாகிடுச்சு. சரி இவர்கிட்ட பண்ணோம். அப்போ வந்து அந்த மியூசிக் முறுக்கெல்லாம் பண்ணி நல்லா பயமாக இருக்கார். இவர்கிட்ட பண்ணணும் நம்மளுக்கு ஆசை வரும். அப்படி யார் நல்லா இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம ஒரு பாட்டு பண்ணி பண்ணணும் எண்ணம் வரும். அந்தமாரி வந்து ஆதி ப்ரோட்ட ஐடியா வந்தது. அவர்கிட்ட பாட்டு வந்து இனிமேல் சரி நல்லா பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஏதோ டியூன் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு தெரியாது இந்த பாட்டு வந்து இப்படி இருக்கும்னே தெரியாது எனக்கு. அவர்கிட்ட கொடுத்த டியூன் மாரி தான் இருக்கும்னு நினைத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் போர்ஷன் வரும் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக உன்னை பார்த்தா நீ இருக்கிற பிரைட்டாக ஒயிட்டாக டியூப் லைட்டாக அந்தமாரிலாம் வந்து வரும். நான் அதை எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது சரவடி சரவன் சொல்லிட்டு நம்ம தம்பி ஒருத்தன் காண பாட்டு அவன் எழுதியிருப்பான், அவனே பாடியிருப்பான். ஆதி ப்ரோவும் எழுதியிருப்பான் அந்த பாட்டில். இப்போ நம்மள வரைக்கும் உள்ள இருக்குது ஒரு கொலாபாக ஃபஸ்ட் டைம் பண்ண ஒரு கொலாப் சாங் அது. அது வரை நம்ம தனியாக தான் எழுதியிருப்போம், அது வரைக்கும் தனியாக தான் கேட்டிருப்போம்.
ஒரு கொலாப் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லிரிக் வந்து பயமாக ஒர்க் அவுட் ஆடுறது ஃபஸ்ட் டைம் கேட்ஸ் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எப்படி யூஸ் பண்ணுவாங்க இதை ஒரு கொலாபில் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா இருக்கும்ல ப்ரோ. அதை வந்து பிரேக் பண்ணி அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சுன்றப்போ அது செம்மையாக இருந்தது கேட்கும் போது. அந்த பாட்டில் நம்ம வார்த்தை வச்சு நான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றப்போ அந்த டைமுக்கு அது ஒன்றும் சூப்பராக இருந்தது. இந்த A1 அப்புறம் வந்து பாரிஸ் ஜெயராஜ் இந்த 2 ஆல்பம்லேயும் நீங்கள் எழுதின பாட்டு வந்து இப்போ நீங்கள் எங்கே கல்யாண மண்டபத்துக்கு போனாலுமே அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு வைபுக்கு அந்த டிஜே எடுத்துருக்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டுலாம் இருக்கும். முக்கியமாக அந்த வலிமாங்க அந்த பாட்டை வந்து எல்லாருக்கும் சந்தோஷ் நாராயண் பாடினதுன்னு தெரியும், அவர் மியூசிக் பண்ணது. ஆனால் நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு யாருக்குமே தெரியாது. எப்படின்னா அந்த வலிமாங்க பாட்டை பிடிச்சிங்க அதெல்லாம் நான் அது எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ரூவாக வந்து எல்லாமே ரிதம் எடுத்துகிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனால் எப்படி டியூன் எப்படி வரும்னு தெரியாது. அதெல்லாம் பண்ணால் அப்போ வந்து புளி மேலுமே ஒரு மேட் ஒன்று வச்சு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பண்ணேன் அது அதோட இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளி மாங்காய் புளி அதுமாதிரி நான் ஒரு 4 ஆப்ஷன் எழுதி கொடுத்தேன். அதில் இதெல்லாம் செட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அது அவங்க சொன்ன ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம டெவலப் பண்ணி புளி மாங்காய் புளி பின்னோடனே அவங்களுக்கு அப்போ கரெக்டாக விஜய் சார் பாட்டு அந்த ஷோல்டர் அந்த ஸ்டெப் நல்லா ஃபேமஸ் ஆயிருந்தது. அது கரெக்டாக மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த டைமில் பயமாக ஒர்க் ஆயிடுச்சு அதுக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஸ்பெஷல் எதுவுமே ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போல. வலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் எழுதியிருப்போம். அதில் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு பட்டுன்னு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு லிரிக்காக எழுதி கொடுத்தோம் டியூன் இல்லாமல். அதை வச்சு ஒரு டியூன் ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து டியூன் திருப்பி வந்தப்பறம் அந்த டியூன்லேருந்து திருப்பி பண்ணோம். அது ஓகே. எவ்ரிபடி சீன் ஒரு லைஃப்லேயும் நம்ம கடக்கிற ஒரு ஜேர்னி வந்து நம்ம நம்மளே நம்ம புக்காக பார்ப்போம். அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஜேர்னியில் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு லைஃப் லெசன், இந்த விஷயத்த வந்து நான் எனக்கு எப்பயுமே வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப் லெசன் என்னன்னா அப்புறம் நம்ம பண்ணுறோம் ஒரு பாட்டுமே வந்து நம்மளுக்கான அடுத்த ஸ்டெப்பாக இருக்கணுன்றது மட்டும் தான் மைண்டில் வச்சுக்கோங்க ப்ரோ. நம்ம சும்மா ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு பாட்டு பண்ணால் அதை நல்லா தரமாக பண்ணிட்டோன்னா அந்த பாட்டு நம்மளுக்கு இன்னொரு பாட்டு கொடுக்கும். அந்த வேலை இன்னொரு வேலை கொடுக்கும். நம்ம பெட்டர்மெண்ட் எப்பவுமே காமிச்சிட்டே இருக்கணும். நம்ம கற்றுக்கிற விஷயத்த பாலிஸ்டாக எல்லாருக்கும் சொல்லணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ரோ. ஆனால் அதுதான். உங்களுக்கு யாராவது பர்சனலி உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் யாருக்காவது தேங்க் பண்ணணும்னா இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க அந்த நன்றி? வந்து கேவிஎன் சாரும் ஆர்டர் எடுக்கிறேன். நான் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சொன்னேன்னா அவங்க 2 பேரும் நம்ம நான் இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா இவர் சார் சொன்னார் இந்தமாதிரி புதுசாக பாருனோடனே நான் கீழே நான் வந்து தேடி அவர் எடுத்துமே கொடுத்த கேசட்டில் தான் என் கேசட்டை ஒன்று அதை வந்து சாரு கேட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதில் வந்து என்னை வந்து ஒரு பிக் பண்ணி இந்த பையனை கூடு அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாவது அவங்க நினச்சது என்னன்னா ஒரு பெரிய ஒருத்தர் வருவார். நான் சின்ன பையனை பார்த்த உடனே அவங்க வந்து சின்ன பையனாக இருக்கானே வானாப்பா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸால் கூடுங்க அப்படின்னு சொல்லி அதுமாதிரி எதுவுமே பண்ணல. என்னை வந்து அவர் பார்த்த உடனே நான் சரி நீ எழுதுற அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன வச்சு நம்மளாங்க என்ன வச்சு டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்து அடுத்தடுத்து வேலை செய்த ஐடியாஸ் கொடுத்து நம்மளுக்கு பின்னாடி ஒரு இன்னி வரைக்குமே ஒரு காட்ஃபாதர் மாரி எனக்கு அவர் நிற்கிறாருன்னா அது நான் உண்மையிலே கேவிஎன் சார் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் ப்ரோக்கு அது பயங்கரமான ஒரு நன்றி கடன் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இப்போது உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க. நம்ம இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கப்போ உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 5 பாட்டு டெகாமாரி ஆல்மாடோலமா லக்கா மாட்டிக்கிச்சு கோவிந்தமாவால் ஜலகுல ஜங் கேட்பேன் ஜித்து ஜாலி கேட்பேன் எல்லா பாட்டும் கேட்பேன். ஆனால் இதில் வந்து மெயினாக இந்த பாட்டு கேட்பேன் 5 பாட்டு. தேவா சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பேசுனீங்க. தேவா சாருடைய ஒரு பெஸ்ட்டு 5 சாங்ஸ் எனக்கு வந்து உங்களுக்கு சலோமியா வேற மாதிரி சலோமியா அப்புறம் வந்து காத்தடிக்குது கந்தை இருக்கடா கந்தை கட்டும். ஓகே. அப்புறம் கோவப்படாத முடியுமா கோவப்படாத வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா ஒத்தாச்சவடி லேடி எல்லா பாட்டுமே சொல்ல கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஆமாம் ப்ரோ. அந்த பிரசாந்த் சார் பாட்டு வரும் ப்ரோ சலாம் குல்லாமா எவ்வளோ பாட்டு ப்ரோ. எல்லா பாட்டுமே பயங்கரமாக ஏன்னா நான் கேட்டுனா உட்காந்துருவோம் ப்ரோ. அண்ணா நகராண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருவோம் நம்மள ஜிஞ்சினுக்கா உடனே நம்மள ஓட ஆரம்பிச்சிடும் டான்ஸ் பயங்கரமாக. ஏன்னா நிறைய கேட்டு அவர் பாட்டு தான் அதிகமாக கேட்போம் ப்ரோ. நான் கானா பாட்டு எழுதுறது டியூன் வந்து நம்ம ஓன் டியூன் பண்ணி எழுத மாட்டோம். கானா பாட்டு சினிமா டியூன் எடுத்து தான் நம்ம எழுதுவோம். நான் அந்தமாரி எழுதின பாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தேவா சார் பாட்டு தான் எழுதியிருக்கேன். அது நிறைய அவரோட ஐடியாஸ் நம்மளுக்குள்ளே இருக்குது. உங்கள் ஃபேவரட் கானா சிங்கர் யாருன்னு? எனக்கு பழனியப்பா அவருடைய கானா பழனி சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாட்டு 2 மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா வைக்கிறது வேற மாதிரி அவர் அட்டக்கு மூட்டை அது வந்து ஒன்று பாடியிருப்பா. அதில் அபியோரை பாடியிருப்பார். அதில் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டைம் கொடுத்து ஜாலியாக நீங்கள் பேசி எங்களுக்கு இதெல்லாம் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் நீங்கள் நிறைய பாட்டு எழுதணும், நிறையா என்ன சொல்கிறது வேறு லெவலில் நீங்கள் கொடி கட்டி பறக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அந்த ஸ்டோரி பக்கத்துலேருந்து நான் கேட்டதுனால நான் அப்சர்வ் பண்ணுறது ஒரு
ஒரு நல்ல மனிதனை நான் சந்திச்சிருக்கேன். தேங்க்யூ. அந்த நல்ல மனிதருக்கான எல்லா பண்புமே உங்களுக்கு இருக்குது. பாட்லேயும் சரி, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த முயற்சி வாலி சார் சொல்கிறது தான், ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்தடுத்த உயரங்கள் காத்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ. மூவி பஃப் சார்பாக, கியூப் சினிமா சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்கள் வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.